போலாம்ல, பொறுக்கலாம்ல. தேவாங்க மாதிரி இருக்கிற உனக்கே ஜோடி கிடைக்கிறப்ப தேவதை மாதிரி இருக்கிற எனக்கு ஜோடி கிடைக்காதா? பணத்தால வேணா நீ பெரிய இவளா இருக்கலாம், ஆனா பளபளப்புல நான் தான் பெரிய இவ. என்னடி சொன்ன? உன்ன நாகரிகம் தெரியாதா உனக்கு? உன் மாமியார் இருக்காங்கன்னு நான் அடக்கி வாசிச்சா நீ அடிக்க கொல்லுங்கிற. இந்த நாகரிகம்லாம் உங்களுக்கு சொந்தமாவும் வராது, சொன்னாலும் புரியாதா? இப்ப சத்தமாவே சொல்றேன், இந்த காயத்ரி ஒரு கட்டு கடங்காத காட்டாரு. யாராலையும் எவளாலையும் அடக்க முடியாது. இதுக்கு மேல இந்த மாதிரி ஏதாவது யோசனை இருந்தா துணிய வச்சு தொடச்சுக்கோங்க. இல்லன்னு துணிஞ்சு வந்தீங்க, ஒரு அடிக்கு 50 அடி திரும்பி வரும். காயத்ரி கண்ணாடி மாதிரி, நீ எந்த கோலத்துல வந்து நிக்கிறியோ அச்சு அசலா அந்த கோலத்தை தான் காட்டுவா. நீ அழகா வந்து நின்னா அழகா காட்டுவா, நீ அரக்கியா வந்து நின்னா அவ பத்திரகாளியாவே படம் எடுத்து நிப்பா. கல்யாணத்தை பண்ணோமா, சீக்கிரமே ஒரு குழந்தைய பெத்தோமா, பெத்த குழந்தைய வளர்த்தோமான்னு உன் வேலைய மட்டும் பாரு. என் வழிக்கு வராத. என் வழிக்கு வந்தா அப்புறம் உன் வாழ்க்கை என் வாழ்க்கையாயிடும். என்ன காயத்ரியா இருக்க விடு, கைகாரியா மாத்திராத. நில்லுங்க. நாங்க 3 பேரும் இங்க நிலையா நின்னுட்டு இருக்கோம். எதிரில யாருமே இல்லாத மாதிரி எனக்கு என்ன வந்துச்சுன்னு போய்கிட்டே இருக்கீங்க. என்ன பண்ண சொல்ற? அதை என்ன பார்த்து கேட்க மாட்டீங்களா? எங்க பார்த்து கேட்டா என்ன? என்னன்னு கேட்டேன்ல, அதுக்கு பதில் சொல்லு. அதானே, நீங்க என்ன மதிச்சதானே அவ என்ன மதிப்பா? என்னவோ மகாராணியா பிறந்த மாதிரியும் வளர்ந்த மாதிரியும் எடுத்தும் கவுத்தோன்னு பேசுறா. உங்களுக்கு தெரியுமா, அவ எவனோட படம் பார்க்க போயிருக்கா. எவன் கூட ஹோட்டல் வரைக்கும் போயிருக்கா. அத பத்தி பூஜா என்ன ஏதுன்னு விசாரிச்சா என்ன மாதிரி எல்லாம் பேசுறா தெரியுமா?